ஒரு நிமிஷம் போயிடும், போதும், சீக்கிரம் போயிட்டு வாங்க. 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்கேன் எனக்கு. நீங்க போங்க. இல்லை அது சும்மா இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை. இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான், சினிமா இல்லை. அது உண்மை. எனவே மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும். ஆனால் இவர் 60ஸ்லேருந்து 80s 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார். எந்த மாதிரி கதை யாருக்கு வேணுன்றதும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு சிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறார். அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார். தமிழில் இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்தில் தான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன். நன்றி சொல்லுங்கம்மா உங்கள் அம்மாவுக்கு. தேங்க்யூ. இருக்குது சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன். டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம், இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். பிருத்திவிராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். அதை முதல்ல சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை. இது இந்த மாதிரி சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான்.